அடிக்கடி ஏன் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோம் அல்லது வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறோம், விருந்தினரோட வீட்டுக்கு போகிறோம், அல்லது வந்து பொது வெளியில் எங்கேயாவது சந்திச்சுக்கிறோம். வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போகிறோம். தேநீர் அப்படி இருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, பகிர்ந்து உண்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அதன் மூலம் டீ குடிக்கிறது மூலமாக வந்து அல்லது இந்த மாதிரி பெரும்பாலும் டீ குடிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக நடக்கும். வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனாலும் டீ சாப்பிடுங்க, டீ கொடுப்பாங்க. டீயோட முடிச்சுட்டு கூட வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அடிப்படையாக ஒரு தண்ணி கொடுப்பாங்க, முக்கியமாக டீ கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ வெளியில் நம்ம யாரோ நண்பர்களை சந்தித்தாலும் எங்கே போகிறோம் ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கு போவாங்க. இப்படி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பகிர்ந்து உண்பது. இப்போ டீ குடிமை யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுப்பாரு. பொது வழியில் நம்ம போகிறோம், பொதுவான இடங்களுக்கு போகும்போது அந்த டீயை யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுப்பாரு. இன்றைக்கி ஒருத்தர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு இன்னொருத்தர் வாங்கி கொடுப்பாரு. இப்படி வாங்கி கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க உறவு முறையில் வந்து ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. பகிர்ந்து உண்பதின் மூலமாக மட்டும்தான் உறவு முறையில் சமாதானம் ஏற்படும். அந்த பேசுவதில், அந்த உரையாடலில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு உறவு முறை ஏற்படும். இல்லைன்னா வந்து அதாவது உறவு முறைங்கிறது என்னென்னா, இன்றைக்கி நாம் பகிர்ந்து கொண்டால் இன்றைக்கு அந்த உறவு முறை ஏற்படும். அது ஒரு நாளோட காலாவதி ஆகிரும். அப்புறம் நாளைக்கு அந்த உறவு முறையை புதுப்பிச்சுக்கணும்னா நாளைக்கு நம்ம வந்து பகிர்ந்து உண்ணணும். பகிர்ந்து உண்ணும்போது தான் நாளைக்கு அந்த உறவு முறை வந்து புதுப்பிக்கப்படும். நண்பராக இருந்தால் கூட, ரொம்ப நண்பர், எனக்கு ரொம்ப உயிர் தோழர், அப்படி உயிர் தோழி அப்படின்னு சொன்னால் கூட, பகிர்ந்து உண்ணும்போது தான் அந்த தோழமை வந்து புதுப்பிக்கப்படும். நீங்கள் பகிர்ந்தே உண்ணலை, உயிர் தோழியாக இருந்தாலும் அவங்க அந்த இது வந்து அந்த இணைப்பு வந்து கிடைக்காது. மனசுக்குள்ளே ஏற்படுகிற அந்த இணைப்பு இருக்குல்ல. பகிர்ந்து உண்ணுதல்ங்கிறது என்னென்னா, நாம் ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுக்கும்போது அவங்களும் நாமளும் ஒன்றாயிடுறோம். இப்போ உணவு நம்ம எப்படின்னு நமக்கு தானே நமக்கு கொடுத்துப்போம். நம்ம உடம்பை வளர்க்குறதுக்காக தான் நம்ம வந்து உணவை கொடுத்துப்போம், நமக்கே கொடுத்துப்போம். அப்போ நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோன்னா அவரோட உடம்பையும் நம்ம உடம்பை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக நம்ம உணவு கொடுக்குற மாதிரி இன்னொருத்தருக்கு நாம் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவரோட உடம்போ நம்ம உடம்பை நாம் நேசிக்கிற மாதிரி அவரோட உடம்பையும் நாம் நேசிக்கிறோம் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அவருடைய உடம்புக்கு நம்ம உடம்பு மேலே ஒரு விசுவாசம் வந்தது. நாம் ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுக்கும்போது நம்முடைய உடம்பை போலவே அவருடைய உடம்பையும் நாம் நேசிக்கிறோம் அப்படிங்கிறத தான் அது போடும். அப்போ அந்த உடம்பு என்ன செய்யுதுன்னா, அந்த உடம்பு வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் விசுவாசம் ஆகிடுது. அப்போ அந்த உறவு முறை பேசுகிறது ஈஸியாக இருக்கும். விசுவாசம்னா அப்போ உணவு கொடுக்கலன்னா என்ன ஆகுன்னா, அந்த விசுவாசத்துக்கு எதிரான நிலை, விசுவாசம் இல்லாத நிலை, ஒரு அந்நியராக நினைக்கின்ற ஒரு மனநிலை. அவர் நண்பர் தான், ஆனாலும் அந்த இணைப்பு கிடைக்காது. அந்த விசுவாசம்தான் அன்பு பாசம் என்பது என்னவென்றால் விசுவாசத்தின் வெளிப்பாடு தான். ஒரு தாய் மீது குழந்தைகளுக்கு ஏற்படுகிற அன்பு வந்து, தாய் வந்து குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அடிப்படையில் அந்த உணவு கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு வந்து விசுவாசம் ஏற்படுகிறது. ஒரு தாய் வந்து தனது குழந்தைகளுக்கு உணவே கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு விசுவாசம் ஏற்படாது. அப்புறம் அந்த குழந்தைகள் உயிர் வாழவே முடியாது. அப்போ உயிர் வாழ்வதற்கு அந்த தாய் ஒரு மிக முக்கிய காரணமாக இருப்பதால் அந்த குழந்தைகளுக்கு தாய் மீது விசுவாசம், அன்பு, பாசம் எல்லாம் ஏற்படுகிறது. எப்படி உணவு கொடுக்கறது தான் ரொம்ப அடிப்படை. அதனால் வந்து பொதுவாக நம்ம வந்து டீ குடிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை ஏற்படுத்தி கொள்வது. அப்போ தான் அந்த இணைப்பே ஏற்படும். அந்த அன்பு என்பது வந்து அப்போ தான் ஏற்படும். அப்போ தான் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்பு இல்லாமல் பேசுகிறது வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் பேசுவதுக்கு உண்டு. அவர்கள் பகிர்ந்து உண்ண மாட்டார்கள். ஆசிரியர்களும் மாணவர்களும் பகிர்ந்து உண்ண மாட்டாங்க. ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு பயம் இருக்கும், அந்த மாதிரியான உறவு முறை தான். அதனால் வந்து ஒரு அன்பு ஏற்பட வேண்டும். பேசுவதற்கு எளிதாக இருக்கும், அன்போடு பேசுவதற்கு எளிதாக இருக்கும், இயல்பாகவும் இருக்கும். அதனால தான் வந்து பொதுவான இடங்களுக்கு போகும்போது நண்பர்கள் வந்து அடிக்கடி டீ சாப்பிட்றது, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கறது, அதன் மூலம் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை கடைபிடித்து அதன் மூலம் மனித உறவு முறையில் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தி அன்புடன் பேசுவதற்கு ஒரு வழி ஏற்படுகிறது.